சாமுண்டீஸ்வரி கார்த்திகை அரெஸ்ட் பண்ணிட்டுன்னு சொல்லி சந்தோஷமாக ராஜராஜன்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்தில் கார்த்திகை பார்க்குறக்காக ரேவதி போகிறாங்க. ரேவதி போயிட்டு வந்து கார்த்திகிட்ட கேட்குறாங்க, மாமா என்ன இப்படி பண்ணி வச்சுருக்காங்க சொல்லி கேட்குறாங்க. அவங்க வந்து காசை வாங்கிட்டாங்க, அதனால தான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. இந்த இதுக்கான நியாயத்தை நான் எங்கள் அம்மாக்கிட்ட போய் கேட்குறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு ரேவதி வந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் மாமாவை வந்துட்டு விட சொல்லுங்கன்னு சொல்லும்போது, அப்போ நீங்கள் வீட்டுக்கு வா, நான் வந்துட்டு அவனை வந்து ரிலீஸ் பண்ண சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் அப்போ வந்து சொன்னால் கேட்க மாட்டீங்க, நான் என்ன பண்ணுவேன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு ஸ்டேஷன் வராங்க. வந்து அங்கே ஸ்டேஷன் முன்னாடி வந்து உட்காந்துக்கிறாங்க. உட்காந்து போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. மாமா விடுற வரைக்கும் நாங்கள் இந்த எந்திரிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இந்த பக்கத்தில் மயில் போயிட்டு பஞ்சாயத்து தலைவர் எல்லோரையும் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு கார்த்திகை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கார்த்திக் தம்பி அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா, பொய்யான தகவலை சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்களும் வந்துட்டு நாங்கள் தம்பிக்காக போராடுறோம்னு சொல்லிட்டு வந்து ஸ்டேஷன் வாசலில் எல்லோரும் வந்து உட்காந்துக்கிறாங்க. நியூஸ் சேனல்லாம் இதை எடுக்கிறாங்க. இந்த விஷயத்த வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து சந்திரா கால் பண்ணி சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் யூனிஃபார்ம் பவரை யூஸ் பண்ணுங்க சொல்லி சந்திரா சொல்கிறாங்க. உடனே வந்து இன்ஸ்பெக்டர் வந்துட்டு எல்லோரும் லத்தியும் எடுத்துகிட்டு ரேவதியும் அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. அடிக்கும்போது தலையில் வந்துட்டு ரேவதிக்கு அடி விழுகுது. அதுக்கப்புறமா இந்த பக்கத்தில் இது எல்லாத்தையும் வந்துட்டு மயில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சுக்கணும், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.